ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காஞ்சனஸ் குக்கிங். இன்றைக்கி காஞ்சனஸ் குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எப்படி ஈஸியாக ராகி களி செய்யறதுன்னு பார்க்க போகிறீங்க. நம்ம ராகி களிக்கு வந்து சட்டியில் போட்டு கிண்டிகிட்ருப்போம். அந்த மாதிரி இல்லாமல் ஈஸியாக எப்படி ராகி களி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பவுலில் நான் 1 கப்பு ராகி எடுத்திருக்கேன். நீங்கள் எத்தனை கப் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. 1 கப்பு ராகிக்கு 2 கப்பு ஹாட் வாட்டர் சுடு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ராகி வந்து நம்ம எப்பவுமே எப்படி பண்ணுவோம், ராகி களி எப்படி பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ராகியை போட்டுட்டு ராகி மாவை போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே மூடி போட்டு வச்சுருவோம். அது நல்லா கொதித்து வரும்போது கலந்து விடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இதை ஈஸியாக செய்ய போகிறோம். இப்போ இது வந்து க்ளம்ஸ்லாம் இல்லாமல் நல்லா உடச்சி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுலேயே வந்து கொஞ்சம் வெந்துடும். ஹாட் வாட்டரில் நல்லா கொதிக்க வச்சு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு கலந்துக்கோங்க. பபிள்ஸ்லாம் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து ஒரு 1/2 கப் வந்து தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் ஒரு 1/2 கப் வந்து ஹாட் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நல்லா தளன்னு இருந்தால் தான் நல்லா வேகும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம குக்கரில் வச்சு எடுக்க போகிறோம். ஈஸியாக சாஃப்டாக ராகி களி செய்யலாம். களி செய்யறது ரொம்ப பெரிய ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து செய்யறதுக்கே கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஈஸியாக நீங்கள் இந்த டைப்பில் செஞ்சு பாருங்கள். சூப்பராக வந்து ரொம்ப சாஃப்டாக களி ரெடி ஆகிடும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகள்லாம் இல்லாமல் பபிள்ஸ்லாம் இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த பாத்திரத்தை அப்படியே நம்ம வச்சுட்டு போகிறோம். தண்ணி சேர்த்துட்டு கீழே ஒரு பிளேட்டு அந்த மாதிரி போட்டுட்டு அதில் இந்த பாத்திரத்தை வச்சுருங்க. வச்சுட்டு இதுக்கு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஏன்னா வந்து வேகும்போது தண்ணி வந்து உள்ளே இறங்காமல் இருக்கிறதுக்கு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அப்படியே வச்சுட்டு இது மேலே ஒரு தட்டு போட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்ல பளபளன்னு வர்றதுக்காக களி மேலே எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. தட்டு போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குக்கரில் ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. ஒரு 3 விசில் விட்டுருங்க. நல்லா 3 விசில் விட்ட பிறகு சூப்பராக வெந்து சாஃப்டான களி ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஈஸியாக களி செஞ்சு பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானுமே களி செய்யணுன்னா ரொம்ப யோசிப்பேன். ஏன்னா ரொம்ப அது ப்ராசஸ் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் களி செய்யறதுக்கு ரொம்ப யோசிப்பேன். இப்போ இந்த மெத்தட் வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். களி நல்லா வெந்து வந்துருச்சு. கொஞ்சம் தண்ணியாக இருக்குதுன்னா, கொஞ்சம் தளன்னு இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் குக்கர்லேயே வச்சு ஆற விடலாம். ஒரு கப்பில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயோ இல்லை தண்ணியோ சேர்த்துட்டு நீங்கள் பால் மாதிரி போட்டு அப்படியே ரோல் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான களி உருண்டை ரெடி ஆகிடும். செம சாஃப்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே கொஞ்சம் கேர் எடுத்து சமைச்சிங்கன்னா சமையல் சூப்பராக வரும். இதுக்கு கூட வந்து சைட் டிஷ்ஷாக வந்து மட்டன் கிரேவி தான் நான் செஞ்சுருந்தேன்.
இன்றைக்கி இதுதான் சண்டே ஸ்பெஷல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.